நான்ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க வருகிறோம். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய மழை, தோழர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தியது உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். ஈரோடு, நெல்லை, ராசிபுரம் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. நெல்லையில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மாலையில் கருமேகம் சூழ்ந்து கனமழை பெய்தது. நெல்லை சந்திப்பு, பேட்டை, படையபேட்டை, தச்சநல்லூர், பெருமாள்புரம், ஜெயாகார்டன், ஹைகிரவுண்ட் உள்ளிட்ட பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளான முன்னீர்பள்ளம், ரெட்டியார்பட்டி, மூன்றடைப்பு, பொன்னாக்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் அதிக அளவில் நீர் தேங்கியது. ஒரு சில இடங்களில் மின்தடையும் ஏற்பட்டது. ஈரோட்டில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் திடீரென மிதமான மழை பெய்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பட்டணம், அத்தனூர், புதுப்பாளையம், கோனேரிப்பட்டி, காக்காவேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக சாரல் மழை பெய்தது. இதனால் ராசிபுரம் பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள முதுபெரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக விளங்கியவர் நம்முடைய நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய மறைவு என்பது அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, அவருடைய கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, பொது வாழ்வில் ஈடுபடக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. அவர் இழந்து வாழக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நல்லக்கண்ணு உடலுக்கு தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர். ஐயா RNK அவர்களின் மறைவு பாட்டாளி வர்க்கத்திற்கு நேர்ந்த பேரிழப்பாகும். பொது வாழ்க்கையில் நேர்மை, தூய்மை, எளிமை ஆகியவற்றுக்கான ஒரு அடையாளமாக சமகாலத்தில் வாழ்ந்து காட்டியவர் தோழர் RNK அவர்கள். சுதந்திர போராட்ட வீரர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு தவிக தலைவர் விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். சென்னை தியாகராய நகரில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நல்லக்கண்ணு உடலுக்கு மாலை அணிவித்து விஜய் மரியாதை செலுத்தினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் மற்றும் குடும்பத்தினருக்கு விஜய் ஆறுதல் கூறினார். அதேபோல நடிகர் சங்க தலைவர் நாசர், கவிஞர் வைரமுத்து நல்லக்கண்ணு உடலுக்கு மரியாதை செலுத்தினர். மண் தின்னாமலும் தீ உண்ணாமலும் தன் உடலை மருத்துவ மாணவர்களின் ஆய்வுக்கு வழங்கிய பெருமகன் கொடையாளன் உடல், பொருள், ஆவி என்ற 3ஐயும் இந்த மண்ணுக்கு வழங்கிச் சென்ற மாமனிதர் தோழர் நல்லக்கண்ணு. ரொம்ப ஆணித்தரமா நின்று மக்களுக்காக போராடின ஒரு பெருந்தலைவர். ஒரு 1000 பேருக்கு கூட்டத்தில் நாசர் வாங்க அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு என்ன அவருக்கு தெரியும். அவருடைய வீட்டுக்கு போயிருக்கேன். அவர் சினிமா தொழிலாளர்களை பற்றி எப்பவுமே பிரச்சனையாக இருக்க என்ன உங்களுக்கு அப்படின்னு எங்கிட்ட விவாதிப்பார். மற்றபடி அவருடைய குடும்பத்தாருக்கு, அவருடைய தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த அனுதாபங்கள். நல்லக்கண்ணுவின் உடலுக்கு நடிகர்கள் சத்யராஜ், விஜய் சேதுபதி ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தோழர் நல்லக்கண்ணு ஐயாவுடைய இந்த என்னால் அவரோட பேச முடிஞ்சது, பழக முடிஞ்சது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனிதநேயத்தின் உச்சம் மார்க்சியம். அந்த மார்க்சியத்தை கடைசி வரை ஒரு செகண்ட் கூட விசகாமல் கடைப்பிடித்தவர் மாமனிதர் நல்லக்கண்ணு. ரொம்ப சந்தித்தாலும் என்னுடைய நலன்களை பற்றி விசாரிப்பார். அவருக்கு ரொம்ப பிடித்த படம் வேதம் முருகன் பெரியார். அந்த 2 படத்தை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். இயக்குனர் ப. ரஞ்சித்தும் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். நல்லக்கண்ணுவின் உடலுக்கு நடிகர்கள் சிவகார்த்திகேயன், இயக்குனர் வெற்றிமாறன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். வாழ்ந்த 100 ஆண்டுகளும் அவங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத யோசிக்காம மக்களுக்கும் அவர் எடுத்துக்கிட்ட கொள்கைக்கும் அது சார்ந்தவங்களுக்கும் என்ன பயன் இருக்கணுன்றதை மட்டுமே யோசித்து அதன்படியே வாழ்ந்தவங்க. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் வாழ்ந்த இந்த காலகட்டத்தில் நானும் வாழ்ந்திருக்கேன்றதே எனக்கு ஒரு பெருமையாக பார்க்குறேன்.
அவர் மேலே எப்போவுமே ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. ஏன்னா அவங்களுடைய பயணம் அந்த மாதிரியானது. ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு மனிதர். அவங்க மறைந்தாலும் அவங்க கொள்கைகளும் அவங்க செய்த விஷயங்களையும் மனசில் என்றைக்கும் நினச்சிட்டு எல்லாருமே இருப்போன்னு நான் நம்புகிறேன். நான் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அரசியல் தலைவர், ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நம்ம கூடவே இருந்திருக்காரு. ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப் அண்ட் ஒரு எக்ஸாம்பிளரி பொலிட்டீஷியன். இன்று காலையில் நடிகர் சூர்யா நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். பூஜ்ஜியமும் சேர்ந்தால் பூஜ்ஜியம்தான், ராஜ்யம் கிடைக்காது என்று அதிமுக பாஜக கூட்டணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நாகர்கோவிலில் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் பேசிய அவர், மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே வழங்கியது சூப்பர் ஹிட் அடித்திருப்பதாக தெரிவித்தார். சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கும் 5000 ரூபாய் அட்வான்ஸ் பணமாக போட்டேன். நாம பண்ண இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல மக்கள் ஹாப்பி. பாவம், எதிர்கட்சிகள் தான் நிலைகுலைஞ்சு போயிருக்கிறாங்க. முதல்ல இதை கிண்டடிச்சாங்க, கொச்சைப்படுத்தினாங்க. எங்களால் தான் நடந்துச்சு, உரிமை கொண்டாட வந்திருக்கிறாங்க. இப்போ 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை சிறப்பு தொகுப்பு மக்கள் கிட்ட சூப்பர் ஹிட், இட்டோ இட்டு. தொடர்ந்து பேசியவர் அதிமுக பாஜக கூட்டணியை காட்டமாக விமர்சித்தார். பாஜக டப்பா இன்ஜினை நம்பி அதிமுக இருக்கு. அதிமுக என்ற மூழ்கிற கப்பலை நம்பி பாஜக இருக்கு. பூஜ்ஜியமும் சேர்ந்தா பூஜ்ஜியம் தான், ராஜ்யம் கிடைக்காது. பாஜக எப்போது வெறுப்பை கைவிட்டு வளர்ச்சியை பற்றி யோசிக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அதிமுக பாஜக கூட்டணியை பூஜ்ஜியம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்த நிலையில் திமுக கூட்டணிக்கு தான் மக்கள் பூஜ்ஜியம் கொடுக்கப் போவதாக எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை மதுரவாயில் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசியவர் முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். பூஜ்ஜியம் ஒன்றா சேர்ந்தா பூஜ்ஜியம் தான் கிடைக்கணும். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு அப்படி இருக்குது, நாங்க என்ன செய்யறது? ஆனா நாட்டை ஆளவு போவது யார் என்று தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் பூஜ்ஜியத்தை தான் மக்கள் கொடுக்க போறாங்க. இந்த கூட்டணிக்கு தேர்தலில் ராஜ்யம் யாருக்கு என்று மக்கள் பார்க்கின்ற பொழுது நம்முடைய கூட்டணிக்கு தான் ராஜ்யம். உரிமை தொகையாக திமுக அரசு 5000 ரூபாய் வழங்கியது பயத்தின் வெளிப்பாடு என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். எந்த அரசியல் கட்சிதான் ஆட்சி அதிகாரத்தை நிராகரிக்கும் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளேடுக்கு பேட்டியளித்தவர், உள்ளாட்சி அளவிலான அதிகாரப்பூர்வ பகிர்வுக்கு திமுக ஒப்புக்கொண்டதா என்ற கேள்விக்கு, கொள்கை அடிப்படையில் திமுகவுக்கு அதிகார பகிர்வில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அதிகார பகிர்வுக்கு ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவித்தார். மாநில அளவில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கை கேட்டு காங்கிரஸ் முறையிட்டதா என்ற கேள்விக்கு, எந்த கட்சிதான் ஆட்சி அதிகாரத்தை வேண்டாம் என்று கூறும் எனவும், தாங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறோம், தொண்டு நிறுவனம் நடத்தவில்லை என்றும் கிரீஷ் சோடங்கர் கூறினார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற காங்கிரசின் கோரிக்கையை கைவிடப்பட்டதா அல்லது தொடர்கிறதா என்ற கேள்விக்கு, அரசியலில் எதையும் கைவிட முடியாது என்றும், அடிமட்ட தொண்டர்களிடமிருந்து எழுந்த முழக்கத்தை கோரிக்கைகளுடன் முன்னெடுத்து செல்வோம் என்றும் தெரிவித்தார். தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா என்ற கேள்விக்கு, காங்கிரசின் பலத்தை அடிமட்ட அளவில் அறிந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தாவேகா அழைப்பு விடுத்ததாகவும், அதன் அடிப்படையில் பேச்சு நடத்தியதாகவும் கூறினார். ஆனால் தற்போதைய நிலையில் திமுகவுடன் மட்டுமே காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சோடங்கர் தெரிவித்தார். விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை மறுக்கவில்லையே என்ற கேள்விக்கு, அரசியலில் யாருடனும் பேச்சுவார்த்தை நடத்தலாம், அதனை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்றும், ஏதேனும் நிகழ்வுகளில் அதிமுக தலைவர்களை சந்திக்க நேரிட்டால் இரு தரப்பினரும் நட்பு பாராட்டிக் கொள்வோம் என்றும் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்தார்.